ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துபாய் தமிழ் ப்ரோ சேனல். இன்றைக்கியோட விளாக் வந்து துபாய் ப்ளூ வாட்டர் ஐலாண்டுன்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் வந்து இந்த ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் போகிற பிரிட்ஜு. நீங்கள் துபாய் மரீனாவிலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா அந்த கரெக்டாக இந்த பிரிட்ஜில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்க்குறது வந்து அட்ரஸ் ஹோட்டல். இந்த இடம் நல்லாயிருக்கும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ப்ளூ வாட்டர் ஐலாண்ட். இந்த பிரிட்ஜிலேருந்து கீழே இறங்குனீங்கன்னா அண்டர் கிரவுண்டு அந்த ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் பக்கத்தில் போயிடலாம். இங்கே பார்க்குற அந்த ராட்னம் வந்து அந்த ஐலாண்ட்லேயே தான் இருக்குது. மேலே காஃபி ஷாப், ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்குது. பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கேருந்து துபாய் மரீனாவோட வியூ வந்து சூப்பராக இருக்கும். சன்செட்டும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஈவினிங் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க இங்கே. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற துபாய் மரீனா வியூ. ப்ளூ வாட்டர் ஐலாண்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கேயும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ப்ளூ வாட்டர் ஐலாண்ட்லேருந்து இந்த பிரிட்ஜில் நடந்தே போகலாம் நீங்கள். இதுதான் ப்ளூ வாட்டர் ஐலாண்டோட மெயின் ஏரியா. நைட் வந்து இந்த இடம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போகிறது வந்து அண்டர் கிரவுண்டில் போயிட்டுருக்கோம். இங்கே கார் பார்க்கிங் வந்து முன்னாடி ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ பெர் ஹவர் வந்து 20 தினம் பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே மேக்ஸிமம் இப்போ கூட்டம் வர்றது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னொரு ஐடியா என்னென்னா, நீங்கள் துபாய் மரீனாவில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே நடந்தும் வந்துக்கரலாம் அந்த வியூ பார்க்கணும்னா. இல்லைன்னா மெட்ரோ கூட இருக்குது. மெட்ரோவிலேருந்து அங்கேருந்து போட் மூலமாக இந்த இடத்துக்கு வரலாம். நாங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து இந்த பிரிட்ஜிலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஜுவல்லரி போகலாம். லெஃப்ட் எடுத்தான்னா துபாய் சிட்டி உள்ளுக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் துபாய் ஷேக் ஜாயித் ரோடு வழியாக துபாய் சிட்டி என்ட்ராக போகிறோம். இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்க்குறது வந்து ஜுமேரா லேக் டவர்ன்ற அந்த இடம் சொல்லுவாங்க. லெஃப்ட்டில் வந்து துபாய் மரீனாவோட ஃபுல் டவர்ஸ் எல்லாமே. முன்னாடி இந்த இடம்லாம் எம்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான டவர்ஸ் வந்தாச்சு. இது சிகாகோவில் இருக்கிற சேம் அதே மாதிரி ஃபீலிங் தான் இங்கேயும் இருக்கும். இது வந்து வரப்போகிறத ரைட்டில் பார்க்குறது வந்து ஜேஎல்டி மெட்ரோ ஸ்டேஷன். இது முடிஞ்ச உடனேயே நீங்கள் மெயின் ரோட்டில் உள்ளே வந்துடுவீங்க, சர்வீஸ் ரோட்டில் இருந்து. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த இடம் வந்து முன்னாடி வந்து 120 ஸ்பீடு இருந்துச்சு. இப்போ 100 ஆக்கிட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் லிமிட் வந்து கொஞ்சம் பார்த்து தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஏன்னா 6 லைன்னால் கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ப்ளஸ் எல்லா இடத்துலையும் கேமராவும் இருக்குது. நீங்கள் எபோவ் 100 போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா கிளிக் ஆகிரும். மெயினாக இந்த ரோடு வந்து ஈவினிங் டயத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா ஜபலலிலேருந்து மேக்ஸிமம் எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு, ஜேஎல்டியிலேருந்து ஒர்க் முடிச்சுட்டு எல்லாம் வருவாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து மெயின் பிஸ்னஸ் ஹப் ஏரியா. இந்த இடம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எமிரேட்ஸ் மால் இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மெட்ரோ போயிட்டே இருக்குது. மெட்ரோ பிரிட்ஜ் அது. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸு துபாயில் வந்து 2 டைப் ஆஃப் மெட்ரோ இருக்குது. ஒன்று வந்து க்ரீன் லைன், இன்னொன்று வந்து ரெட் லைன். ரெட் லைன் வந்து நீங்கள் இதில் வரைக்கும் போகலாம், ஜபலலி வரைக்கும் போகலாம். க்ரீன் லைன் வந்து இங்கே ஜடாஃப் வரைக்கும் போகலாம். இப்போ பிரிட்ஜு மேலே போயிட்டே இருக்கோம். இது வந்து துபாய் கேனல் பிரிட்ஜு. கீழே போனீங்கன்னா அந்த ஒரு கேனல் பக்கத்தில் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். நைட் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் அந்த தண்ணியோட இது கலர் மாறும். இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது வந்து பிஸ்னஸ் பே. இந்த புர்ஜ் கலீஃபாவோட மெயினான ஏரியா. இந்த ஏரியா துபாயோட மெயின் ஹப்புன்னு சொல்லலாம். இந்த ஏரியா இந்த மோஸ்ட் ஆஃப் த பிக் கம்பெனிஸ், ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது. பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த சன்செட்னால் ஈவினிங்னால் நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ வந்து. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலீஃபா தெரியும். இப்போ இதுதான் உலகத்திலேயே டாலஸ்ட் பில்டிங்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புர்ஜ் கலீஃபாவோட வியூ. அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து நாங்கள் துபாய் ஷேக் ஜாயித் ரோட மெயின் ரோட்டில் போயிட்டே இருக்கோம்.
இந்த 2 பக்கமும் பில்டிங்ஸ் இருக்குது. ஒரு புதிய பில்டிங் இப்போ புர்ஜ் கலிஃபா ஆப்போசிட் கட்டிகிட்டே இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி பை நெக்ஸ்ட் இயர் திறந்துருவாங்க இதை. மெயினாக இது ஹோட்டல்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. டூரிஸ்ட் ஆளுகளுக்கு வந்து தங்குறதுக்கு பை ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வரப்போகிற இடம் வந்து துபாய் இந்த எமிரேட்ஸ் மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. அதான் அதனோட ஸ்டேஷன் இது. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்ச உடனே அந்த மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் பில்டிங் வந்துடும். இந்த பில்டிங்கில் வந்து துபாயோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். மெட்ரோவோட அந்த பில்டிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ட்ரிப், இந்த தடவை போட்ட வீடியோ ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கிறப்ப கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.